சென்னை 48வது புத்தக கண்காட்சி. இந்த புத்தக காட்சியில் ஹர் ஸ்டோரிஸ் அரங்கம் இது. ஸோ எங்கள் ஸ்டாலில் வந்து பிகஸ்ட் செல்லர் அப்படின்னா இந்த ஆண்டு வந்து இந்த நூல். இது ஒரு தொகுப்பு நூல், பெயரற்றவர்களின் குரல் அப்படிங்கிற தொகுப்பு நூல். இதை வந்து தேர்ந்து தொகுத்து பதிப்பித்தது வந்து நானே தான், நிவேதிதா லூயிஸ். பெயர் இல்லாமல், தங்களுடைய பெயர்கள் சொல்லாமல் பெண்கள் அவங்களுக்கு நேரக்கூடிய சிக்கல்களை எழுதி அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டதன் அடிப்படையில் ஒரு 47 கட்டுரைகள், பெண்களும் பால் புதுமையினரும் எழுதி அனுப்பிய கட்டுரைகள். பெரும்பாலானவை பெண்களுக்கு நேரக்கூடிய பாலியல் சீண்டல்களை, துன்புறுத்தல்களை பற்றி பேசக்கூடிய கட்டுரைகள் இதில் வந்திருக்கு. ஸோ இது வந்து எங்களுடைய பெஸ்ட் செல்லரில் நம்பர் 1 இருக்குது. இது தோழர் கீதா இளங்கோவன் எழுதிய நோ ஆணி ப்ளீஸ், இதுவும் எங்களுடைய பெஸ்ட் செல்லரில் இருக்குது. கீதா இளங்கோவனுடைய துப்பட்டா போடுங்க தோழி நூல் ஏற்கனவே வந்து பரவலாக அறியப்பட்ட நூல். கிட்டத்தட்ட வந்து 8000 காப்பிக்கு மேலே அந்த நூலை நாங்கள் விற்றுருக்கிறோம். அவங்களுடைய 3வது நூல் இது நோ ஆணி ப்ளீஸ். இந்த புத்தக கண்காட்சிக்காக சிறப்பாக அவங்க போட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் அவங்க எழுதின பதிவுகளுடைய தொகுப்பு வந்து இந்த நூலில் இருக்குது. ஸோ இது எங்களுடைய பெஸ்ட் செல்லர் நம்பர் 2. ஆண் உடல், இந்த நூல் வந்து 10 பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்காக, ஆண் குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட நூல். தோழர் சாலை செல்வம் இந்த நூலை எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஆண் குழந்தை தன்னுடைய உடலை எப்படி பார்க்கணும், அதுக்கு பால் உணர்வு அப்படிங்கிறது எப்படி இருக்குது, அந்த பாலியல் உணர்வை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத மிக அழகாக ஒரு 15 வயது நிரம்பிய ஒரு பையனுக்கு எப்படி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கோட ரொம்ப அழகாக ஓவியங்களோடு வந்து இந்த நூலில் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த நூல் வந்து எங்களுடைய பெஸ்ட் செல்லரில் நம்பர் 3ல் இருக்குது. நம்பர் 4 இந்த நூல் அவள் இவள் உவள். இந்த நூலை எழுதினது வந்து முச்சந்து மன்றம் அப்படிங்கிற ஒரு வாசிப்பு அமைப்பை சேர்ந்த 4 பெண்கள். ட்விட்டர் ஸ்பேசஸில் முச்சந்து மன்றம்ங்கிற பெயரில் ஒரு 4 பெண்கள் வாசிச்சுட்டே இருக்கிறாங்க தொடர்ச்சியாக. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 ஆண்டு காலமாக, கோவிட் காலம் தொடங்கி வாசிப்பில் இருக்கிறாங்க. ஏறத்தாழ 200 நூல்களுக்கு மேலே அவங்க வாசிச்சிருக்கிறாங்க. அப்படி வாசிப்பில் இருந்த பெண்கள் பெண்ணியத்தை உள்வாங்கி பெண்ணிய சிறுகதைகளாக இந்த தொகுப்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சிறுகதை தொகுப்புக்கு அணிந்துரை தோழர் ஷர்மிளா செய்து எழுதியிருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு நூலாக இந்த நூல் பார்க்கப்படுது. நிறைய பேரை சென்றடைந்திருக்கிறது இந்த நூல். நம்பர் 4. அண்ட் இது வந்து இந்த புத்தக காட்சியுடைய ஹர் ஸ்டோரிஸுடைய பெஸ்ட் ஃபைண்டு, பெஸ்ட் நியூபி ஆத்தர் ஜமீலா ராசிக். 54 வயது ஜமீலா வந்து ஏரல் பகுதியை சேர்ந்தவங்க. அவங்க பகுதியை சேர்ந்த தமிழ் இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கையை இந்த நூலில் அவங்க பேசியிருக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து அந்த பகுதியுடைய உணவு, திருமண சடங்குகள், அந்த பகுதியுடைய நிலம் சார்ந்த வாழ்வியல், எப்படி அந்த திணை சார்ந்த வாழ்வியலோடு அந்த மக்கள், தமிழ் முஸ்லீம்களுடைய வாழ்க்கை இணைந்திருந்தது அப்படிங்கிறதையும், அந்த பகுதியுடைய வட்டார வழக்கு சொற்கள், நிறைய சொற்களையும் அவங்க அந்த நூலில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு புதுசாக எழுதின ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற ஒரு பார்வையே இல்லாமல் நல்ல தேர்ந்த ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு புத்தகமாக இந்த நூல் வந்து வெளிவந்திருக்கு. இதுவும் வந்து மிக பரவலாக நிறைய பேர்கிட்ட போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் இந்த தடவை எங்கள் கடையிலேருந்து வந்த பெஸ்ட் செல்லர்ஸ். பட் கோசர ஒரு புக் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஃபன் கோஷன்ட்டுக்காக எங்கள் ஸ்டாலில் பண்ணது. 500 ரூபாய்க்கு மேலே நூல்கள் வாங்கக்கூடியவங்க எல்லாருக்கும் இந்த புத்தகத்தை நாங்கள் பரிசாக அளிக்கிறோம். ஆணாதிக்கத்தை ஆதரிக்க அனைத்து காரணங்களும் இந்த நூலில் இருக்குது அப்படின்னு நாங்கள் போட்டிருக்கோம். உண்மையிலேயே இந்த நூலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரியணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கணும். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் அ ஸ்பெஷல் புக் மார்க்கு. இந்த வருஷம் எங்களோட புக் மார்க்கும் கொஞ்சம் ஸ்பெஷல். அதையும் இப்போ உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ இதான் புக் மார்க்கு. ஆணாதிக்கத்தை ஆதரிக்க அனைத்து காரணங்களையும் தேடினோம், எவ்வளவு தேடியும் அப்படின்னு முன்பக்கம் போட்டு பின்பக்கம் இதை வச்சுருக்கோம். ஸோ புக் மார்க் வேணும்னாலும் யூ கேன் கான்டாக்ட் ஹர் ஸ்டோரிஸ் 497 498. ஆமாம். ஸோ இந்த வாட்டி வந்து இந்த தேதி கொஞ்சம் மாற்றி அமைச்சதில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் அவ்வளவா போன ஆண்டு போன அளவுக்கு போகலை அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெரிய சேல்ஸ்ன்னு பார்த்தா போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலை ஒட்டிய அந்த காணும் பொங்கல் அந்த லீவ் நாள்களில் இருந்திருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து அது எங்களுக்கு அடிப்படுதுங்கிறது கொஞ்சம் வருத்தம் தான். 1ஆம் தேதி 2ஆம் தேதி வரைக்குமே பெரிய அளவில் வந்து எங்கள் ஸ்டாலில் சேல்ஸ் இல்லை தான். 2ஆம் தேதிக்கு பிறகு தான் கொஞ்சம் சேல்ஸ் வந்து பிக்கப் ஆகி போயிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் கவனிக்கிறோம். மற்ற பதிப்பகங்களை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. நான் வந்து எங்களுடைய பதிப்பகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே.